நாளை காலை அனைத்து கட்சி கூட்டம், அதற்கு முன்னதாக தற்பொழுது காங்கிரஸ் கமிட்டி கூட்டமானது இன்று மாலை நடைபெறுவதாகவும் அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த பஹல்காம் தாக்குதலை அடுத்து ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது இது இரண்டாவது முறை அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் என்னவெல்லாம் விவாதிக்கப்படலாம், ஆனால் அதற்கு முன்னதாக காங்கிரஸ் தன்னுடைய காரிய கமிட்டியை கூட்டியிருக்காங்க. அவங்க என்ன விஷயங்கள் எல்லாம் ஆலோசிக்கலாம், இது எப்படி இருக்கும்? நிச்சயமாக ஏற்கனவே நீங்க குறிப்பிட்டது போல இந்த பஹல்காம் தாக்குதல் நடைபெற்ற உடனே அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. முக்கிய எதிர்க்கட்சியான காங்கிரஸ், நாங்கள் மத்திய அரசு எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் துணை நிற்போம், நீங்கள் தைரியமாக பதிலடி கொடுங்கள் என்று எந்த விதமான ஒரு நிபந்தனையும் இல்லாமல் ஒரு ஆதரவினை கொடுத்திருந்தார்கள். எனவே ஒட்டுமொத்த நாடே தீவிரவாதத்திற்கு எதிராக, நம்முடைய நாட்டு மக்கள் கொல்லப்பட்டதற்கு எதிராக அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஒரு குறுகிய ஒரு பதிலடி என்பது கொடுக்கப்பட வேண்டும், உடனடி பதிலடி என்பது இருக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். எனவே ஒரு பதிலடி தாக்குதல் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மீண்டும் கூட்டப்பட்டிருக்கிறது. எப்படி பிரதமரிடம் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டதோ, பிரதமர் சென்று குடியரசுத் தலைவரிடம் விளக்கங்களை கொடுக்கிறாரோ, அதே போல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி உங்கள் அனைவருடைய ஆதரவுக்கும் நன்றி, நாங்கள் இது போன்ற விஷயங்களை செய்திருக்கிறோம் என்று எப்படி பத்திரிகையாளர்கள் மத்தியிலே சில விஷயங்களை குறிப்பிட்டு சொன்னார்களோ, அது போலவே அனைத்து கட்சி கூட்டத்திலும் பல விளக்கங்கள் கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் என்னென்ன விஷயங்களை பேச வேண்டும், என்னென்ன நடவடிக்கைகளை நாம் வலியுறுத்த வேண்டும் என்பதற்காக அதற்கு முன்னதாக காங்கிரஸ் கட்சியினுடைய காரிய கமிட்டி கூட்டத்திற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னதாகவே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஒரு செய்தி குறிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரிலிருந்து வெளிவரக்கூடிய அனைத்து வகையான தீவிரவாதத்திற்கும் எதிராக இந்தியா உறுதியான தேசிய கொள்கையை கொண்டிருக்கிறது என்றும், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய தீவிரவாத தளங்கள் மற்றும் ராணுவ தாக்குதல் நடத்துவது குறித்து நாங்கள் பெருமைப்படுகிறோம் என்றும் கார்கே இந்த செய்தி குறிப்பின் மூலமாக தெரிவித்திருந்தார். அதே போல ராகுல் காந்தி, எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியும் கூட பாராட்டிதான் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்திலே கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இந்திய ராணுவத்தை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் என்று ராகுல் காந்தி காலையிலேயே தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டிருந்தார். இப்படி கட்சி வேறுபாடு இல்லாமல் நாம் அனைவரும் இந்தியர், நாம் அனைவரும் இந்திய தாய் நாட்டை பாதுகாக்க வேண்டும், இந்தியாவினுடைய குடிமக்களை பாதுகாக்க வேண்டும், நம்முடைய ராணுவ வீரர்களுடைய வீரதீர செயல்களை பாதுகாக்க வேண்டும், எல்லையிலே இப்படி தீவிரவாதிகள், அந்நிய நாட்டை சேர்ந்தவர்கள், இப்படி தீவிரவாதத்தால் ஊக்குவிக்கப்பட்டவர்கள் வந்து இங்கு வாலாட்டும் போது அந்த வாளை ஒட்ட நறுக்க வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அதுதான் எதிர்கட்சிகளுடைய கருத்தாகவும் இருக்கின்றது. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலைவர் மற்றும் எதிர்கட்சி தலைவர் ஆகியோரும் இந்திய ராணுவத்தினுடைய செயலுக்கு பாராட்டு தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் பாரத் மாதா கி ஜெய் என்றும் தொடர்ச்சியாக அங்கு பஹல்காமிலே அங்கு இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் கொண்டாடி தீர்த்து வருகின்றார்கள்.